வாழ்க நலத்துடன் இன்றைக்கி வந்து டே 96 நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை ரவையில் வந்து உப்புமா பண்ணியிருந்தாங்க. எனக்கு எப்பயுமே உப்புமா வந்து சம்பா கோதுமை ரவையில் வந்து நிறைய காய்கறி போட்டு பண்ண பிடிக்குங்க. நிறைய பேர் வந்து உப்புமா வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சம்பா கோதுமை ரவையில் வந்து நிறைய காய்கறி போட்டு தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து புடலங்காய் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேங்க. ஸோ அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த ரவை வந்து சாப்பிட்டீங்க. செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோறு போட்டு உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணியிருந்தேங்க. அதுவும் தயிர் தாங்க ஊற்றி சாப்பிட்டேன். ஸோ தயிர் சோறு வந்து சாப்பிட்றப்ப வந்து சாப்பாடு வந்து நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா நிறைய தயிர் ஊற்றி அது முடிஞ்ச அளவுக்கு தயிர் வந்து கடையில் வாங்காமல் வீட்டிலே பண்ணுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து உடம்பு வந்து நல்லாவும் இருக்குங்க, நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். இடையில வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டீங்க. அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. நைட் வந்து நாங்கள் கோயிலுக்கு போனோங்க. ஸோ கோயிலுக்கு போன இடத்துல வந்து பிரசாதம் வந்து தக்காளி சோறு கொடுத்தாங்கங்க. அது நல்லா சாப்பிட்டாச்சு. பட் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க. நான் பிரசாதம் கொடுக்குறப்ப நமக்கு எதுவுமே மைண்டில் இருக்காது. எனக்கு வந்து கோயிலில் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட வந்து அவ்வளோ பிடிக்குங்க. அதுவும் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.